இப்போ காமெடினா ஹீரோலாம் வந்துருக்கீங்க, அடுத்தது அரசியல் எதிர்பார்க்கலாமா? சீக்கிரம் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு திறப்பு விழா வரும். என்னுடைய நண்பர் விஷால் சாருக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். கல்யாணம் சாப்பிட எல்லாம் சேர்ந்து போய் சாப்பிடுவோம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இப்போ காமெடினா ஹீரோலாம் வந்துருக்கீங்க, அடுத்தது அரசியல் எதிர்பார்க்கலாமா? இது நல்லா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது நீங்கள் உங்களுக்கு இது நல்லா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு விரும்புனீங்கன்னா என்னை அப்படியே விடுங்க. ஃபியூச்சரில் அரசியல் எதிர்பார்க்கலாமா? இது வரைக்கும் இதில் போயிட்டே இருப்போம். அடுத்து அந்த பாதை அது எங்கே கட்டான்னு தெரியாது. இப்போ போயிட்டு இருக்க பாதையிலே போவோம். நல்லா தானே போயிட்டு இருக்குது. நீங்கள் நடித்த படத்துலேயும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா படமே எனக்கு பிடிக்கும்ண்ணே. ஒரு படத்தில் ஒன்று எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம்ண்ணே. எந்த படத்தையுமே நான் அவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்க முடியாதுண்ணே. எனக்கு தோல்வி படம் நிறையா கற்றுக் கொடுத்துருக்கும், வெற்றி படம் எனக்கு நிறையா கற்றுக் கொடுத்துருக்கும். மறக்க முடியாது நிறையா படங்கள் இருக்குது. இப்படி வெண்ணிலா கபடிக்குள்ளே சொல்லுவேன். ஏன்னா என் லைஃப் ஸ்டார்ட்னு இன்றைக்கி உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெண்ணிலா கபடிக்குள்ளே ஸ்டார்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எனக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து எனக்கு கூட்டி வந்தாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலா கபடிக்குள்ளுக்கு அப்புறம் விடுதலைன்னு, விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து விடுதலைங்கிற படத்தை இன்னொரு வேற ஒரு கதை நாயகனை ஆக்கி விட்டுருக்கேன். நீண்ட ஆண்டுகள் காத்திருந்தது நடிகர் சங்க கட்டிடம் வந்து திறப்பு விழா. ரெண்டுமே விரைவில் நல்லபடியாக நடந்துன்னு நினைக்கிறேன். அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. கண்டிப்பாக நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கவங்க, முக்கியமானவங்க, தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாமே ரொம்ப ஒரு ஒரு நல்ல விதமாக அதை எடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. சீக்கிரம் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி ஒரு திறப்பு விழா வரும். என்னுடைய நண்பர் விஷால் சாருக்கும் விரைவில் திருமணம் நடக்கும். கல்யாணம் சாப்பிட எல்லாம் சேர்ந்து போய் சாப்பிடுவோம். மகிழ்ச்சியோடு இருக்கேன். நான் எதிர்பார்த்து இருக்கேன். உங்களோட இப்போ அடுத்த யாரோ எந்த டைரக்டரோட கால்ஷீட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க? எந்த டைரக்டரோட கால்ஷீட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க? இவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கதைநாயகன் அப்படி நான் கதை எனக்கு எல்லா டேட்டு தானே எனக்கு பிடிக்கும். இன்றைக்கி புதிய இயக்குனர்கள் பயங்கரமாக சக்ஸஸ் கொடுக்குறாங்கண்ணே. பெரிய இயக்குனர்கள் சக்ஸஸ் கொடுக்குறாங்க. எனக்கு யாரை வச்சு என்னை வச்சு பண்ண சரியாக்குனாங்க நான் ரெடியாக இருக்கேன். புது இயக்குனர்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட்டாக பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? கண்டிப்பாக. சார், உங்களை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களுக்கு, இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? குடும்பத்தை பார்த்துக்கங்க. குடும்பத்தை அது ரொம்ப முக்கியம். குடும்பத்தை தாண்டி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருங்க. யாருடைய முகசுளிப்பு யாரையுமோ முகசுளிக்க அளவுக்கு எதையுமே நடந்துக்கிறாருங்க. சார், இப்போ மாமன் படம் வெற்றி பெறணும்னு சொல்லி மனுஷவரெல்லாம் கூட அது நிறைய நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு பிரபல நடிகர்கள் அறிவுறுத்தையும் கூட அதை ரசிகர்கள் கடைபிடிக்காம இல்லைங்க, அதுதானே தொடர்கதையாகவே இருக்கு. இல்லைங்க, அதுக்கிட்ட நான் எனக்கு என் தகவல் வந்துச்சு. அது நான் சொல்லிட்டேன். ஆமாம், அன்பு தம்பிக, செல்ல தம்பி எல்லாமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுவான்னு நினைக்கிறேன். அவங்க அன்போடு பண்ணுறான்னு கண்டிப்பாக அது அவங்க தெரியும்னு எல்லாத்துக்கும். யாரும் வந்து இதை பண்ணுங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லைன்னு. அந்த தம்பிங்க, ரசிகர்கள் அது ஒரு ஒரு நல்ல கொண்டாடுற விதமாக அவங்க ரொம்ப பிடிச்ச ஹீரோக்களை கொண்டாடுறதுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு. பட் அந்த கொண்டாடுறது அழகான ஒரு கொண்டாட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.